viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்து இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொத்து இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1, கறிவேப்பிலை 2 முட்டை, இட்லி 3. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லியை இது போல் சின்ன சின்னதாக நம்ம கையிலே பிச்சு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கோல்டன் ப்ரௌனாக ஆகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம துண்டு துண்டாக ஆக்கி வச்சுருக்கிற இட்லி பீசஸை இதில் சேர்க்க போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா இட்லி அடி பிடிச்சிரும். இட்லியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டை கலவையை இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இட்லியில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். நம்ம ஃபோர்ஸாக செய்யாதீங்க, இட்லி ரொம்ப துண்டு துண்டாகிடும். கிளறி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிக்கணும். இப்போ நம்ம இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி இன்னொரு 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்க போகிறோம். நல்லா கிளறி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், கொத்து இட்லி ரெடி. இந்த கொத்து இட்லியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.